நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை மிகவும் பிரயோஜனமான ஒரு நேரமாக எங்களுக்கு ஆக்கி தருகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஜெபத்திலே எங்களை நடத்தும். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை, தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற வாஞ்சைகளை, விருப்பங்களை நாங்கள் ஜெபிக்க, மனுக்குலத்துக்காக, இந்த பூமிக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை குறித்து ஜெபிக்க, இவைகளெல்லாம் எண்ணி பார்க்க, இவை எங்கள் கண்களுக்கு முன் கொண்டு வர கர்த்தாவே என்று கிருபை செய்வீராக. ஜெபத்தில் எங்களை நடத்தும். இதன் மூலமாய் எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும், எங்கள் உலகம் மாற்றப்படட்டும், நேயர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 65க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து ஜெபிக்கிறோம். வெறும் இந்த 1 மணி நேரம் வாரத்தில் ஜெபிச்சா போதாது, தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆனால் தினந்தோறும் இங்கே வர முடியாது, எத்தனை தடவை தான் வர்றது இல்லையா? அதனால் ஒரு தடவை வர்றோம். அந்த ஒரு முறையை ஜெபிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஜெபத்தை குறித்து போதிக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். அதனால்தான். ஏன்னா மற்ற நாட்கள்லாம் என்ன போதிக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே நீங்கள் ஜெபித்து பழகிக்கொள்ள அது உதவும். அதனால தான் இந்த முறையை பயன்படுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஜெப முறையை பயன்படுத்துகிறோம். அது என்ன முறை? வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது எப்படி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஏன் வேத வசனத்தை ஜெபமாக இருக்கு? நாமளே ஜெபம் பண்ண முடியாது. அதாவது பண்ணலாம். நீங்களே உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா எது அங்கே மேலோங்கி இருக்கும்னா உங்களுடைய தேவைகள், உங்கள் உலகம். எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, என் கஷ்டம் இது, என் பிரச்சனை இது, அதுதான் பெருசாக தெரியும். நம்ம எல்லாருமே அந்த விதத்தில் நம்முடைய நலனை தான் யோசிக்கிறோம். எனக்கு என்ன தேவைன்றது தான் யோசிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களுடைய தேவைகளை நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணலான்னு பார்க்குறோம். மற்றபடி தேவனுடைய இருதயத்தில் என்ன தரிசனத்தை வச்சிருக்கார் அவர் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த உலகத்தை குறித்து அவருடைய திட்டம் என்ன, மனுக்குலத்தைக்காக அவர் என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறார், அதை எப்படி இந்த பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும். இயேசு சொன்னார் இல்லையா, பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல் இந்த பூமியிலும் செய்யப்பட வேணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை ஜெபமாக நாம் ஏறெடுக்க வேண்டும். அதுக்கு இந்த வேத வசனம் உதவுது பாருங்கள். அதனால்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இல்லைன்னா ரொம்ப குறுகிய ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப நேரம் மைண்டடாக நம்ம வரைக்கும். கொஞ்சம் மிஞ்சி போனால் நம்ம உலகம், நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கவங்கள கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு பெருசாக தெரியுது. கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு பெருசாக தெரிய வேண்டும். அப்போ நம்முடைய தேவைகள் என்ன ஆகுறதுன்னு யோசிக்கலாம். நீங்கள், நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற வேணும்னு அதுக்காக பிரயாசப்பட்டு அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுடைய தேவைகள்லாம் காணாமல் போயிடும். அதுலேயே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள்லாம் அதுக்குள்ளே தானே இருக்கும். அது உங்களுக்கு வந்து கடவுளுக்காக தானே வாழ்கிறீங்க, நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீங்க. அப்போ நம்முடைய விருப்பமும் அதில் நிச்சயமாய் நிறைவேறும். அதனால் அந்த விதத்தில் திங்க் பண்ணணும். இங்கே இதுக்கு சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். வேத வசனத்தை ஜெபமாக ஏறெடுப்பதற்கு சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்? சங்கீத புஸ்தகம் ஒரு ஜெப புஸ்தகம். ஜெபங்கள் தான் இது. கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இவைகள்லாம். கர்த்தரிடத்தில் பாடும்படியாக. இதைத்தான் அந்த காலத்து மக்கள் ஜெபமாக பயன்படுத்தினார்கள். இப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. இதில் அந்த கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அதில் வெளிப்படுகிறது. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் இதுக்கு போகிறோம். 64 சங்கீதங்களை படித்து முடிச்சிட்டோம். அதன் மூலமாக ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு 65வது சங்கீதத்துக்கு வரோம். முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் அதை படிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் தான் படிக்க முடியும். அடுத்த வாரம் மீதியை படிப்போம். ஆல்ரைட்.
65ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்மும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடை கட்டி கொண்டு உடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ரொம்ப ஒரு அற்புதமான சங்கீதம். இதை வாசிக்கும்போது இது ஒரு இயற்கையை குறித்த ஒரு பெரிய கவிதை மாதிரி தெரியுது நமக்கு பார்க்கும்போது. சங்கீதங்கள் நிறைய கவிதை வடிவில் தானே எழுதுகிறாங்க. அதனால் இதை ஒரு நல்ல அழகான கவிதைன்னு சொல்லலாம். ஆனால் வெறும் இயற்கையை குறித்த கவிதை இல்லை. இந்த இயற்கைக்கு பின்னால் இருந்து இதை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார் பாருங்க, அவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய கிருபையை குறித்த கவிதை. இந்த கவிதைன்றதில் ஒரு காரியம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவிதைன்னா நிறைய கவிதை எழுதுகிறவங்களாம் கற்பனையில் எழுதுகிறாங்க இல்லையா? அந்த சினிமா பாடல்கள் இதெல்லாம் எழுதுகிறவங்க எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையில் எழுதுகிறாங்க. அதில் எழுதப்படுறதெல்லாம் உண்மை ஒன்றும் கிடையாது. சிலது உண்மையாக இருக்கலாம், சிலதெல்லாம் வெறும் கற்பனை உலகத்திலேருந்து வர்றதா இருக்கலாம். இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, இப்போ 91ஆம் சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்கலவன் கோட்டை தேவன் நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்க. அது கவிதை அது அப்படின்றாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனில் கவிதை மாதிரி எழுதியிருக்குது. அதை போய் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவரின் கோட்டை நடைக்கலம்னா என்னது? சும்மா ஒரு கவிதை. பாட்டு எழுதுகிறவர் உற்சாகத்தில் எழுதிட்டார். அதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ரொம்ப பெரிய தவறு அது. கவிதைன்னு ஒத்துக்கிறேன் நான். கவிதை வடிவில் சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் சத்தியம் அடங்கி இருக்குது. ஆனால் கவிதை வடிவில் கொடுத்து ஜான்ரா கவிதைக்கு ஜான்ரா வெறும் கவிதை இல்லை. அது வெறும் கற்பனை காவியம் அல்ல. இது உண்மை, சத்தியம், தேவனுடைய வார்த்தை அது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இது கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய இரக்கத்தை எல்லாத்தையும் விவரிக்குது. இயற்கை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, ஏமாந்துடக்கூடாது. இயற்கை அல்ல, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இயற்கை உலகை உண்டாக்கின தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அவர் மனுஷனுக்கு எவ்வளவு இறங்குகிறார், மனுஷனிடத்தில் எவ்வளோ கிருபையாக இருக்கிறார். அவர் தன்னுடைய செயல்களிலே எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த இயற்கை நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக நமக்கு விளைய வைக்கிறது. நம்ம சாப்பிட்றோம். இதிலிருந்து நம்முடைய வயிறு நிரம்புகிறது. ஜனங்களெல்லாம் கோடிக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்றாங்க. அதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கர்த்தர், இப்படிப்பட்ட ஒரு இயற்கை உலகத்தை உண்டாக்கினவர். இது இத்தனை பழ வகைகள், இத்தனை காய்கறி வகைகள், இத்தனை தானிய வகைகள், இத்தனை ருசிகள், இத்தனை வாசனைகள், இதில்
இவ்வளவு வெரைட்டி, விதவிதமாக எண்ணுக்கடங்காத விதங்கள் ஒன்று உண்டாக்கி அப்படி வச்சுருக்கார். எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள். அந்த தேவனை கொண்டாடுவதற்காக எழுதப்படுகிறது அது. அதனால் வெறும் இயற்கையோடு நின்றக்கூடாது, கவிதைன்னு நினச்சிக்கிட்டு வெறும் கவிதையாக நின்றக்கூடாது. கர்த்தரை குறித்த சத்தியம் அது. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். C.S. லூயிஸ் என்கிற பெரிய அந்த எழுத்தாளர், ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட், கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய எழுதியிருக்காரு. அவர் சங்கீதத்தை பற்றி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் சாம்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாருங்கள். அதில் இந்த யூதர்கள் எப்படி இயற்கையை கண்டார்கள் அப்படிங்கிறத பற்றி, அவர்கள் இயற்கையை இந்த கவிதை வடிவில் தாவீதெல்லாம் எழுதுறதை பற்றி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கல இயற்கை உலகத்தை. அவங்க இன்றைக்கி நம்ம இயற்கை உலகத்தை எப்படி பார்க்குறோம்? இந்த ஊரில் இருக்கிறோம், ஒரே கச்ச கச்சன்னு ஜனமாக இருக்குது. பட்டணத்தில் வாழ்கிறோம், கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில். லீவ் வரும்போது எங்கேயாவது மலைக்கு போயிடுறோம், கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் கூட்டம் இருக்குது. அதில் கொஞ்சம் தூரமாக போய் எங்கேயாவது மலை ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ரிசார்ட் மாதிரி எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் அமைதலாக குவைட்டாக இருக்க மாதிரி இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய் அப்படி தானே விரும்புகிறோம். கொஞ்சம் அமைதியை விரும்புகிறோம். எந்நேரமும் பஜன்னு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியை தேடுறோம். நம்ம அதுக்காக அங்கே போகிறோம். அதில் இயற்கை அழகு அதெல்லாம் இருக்குது, அதை பார்க்குறோம். ஆனால் இதை எழுதினவர்கள் அப்படி கிடையாது. அவங்க காலத்தில் அவ்வளோ பெரிய பட்டணங்கள்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்க இது வெக்கேஷனில் போய் பார்த்து ரசிக்கிற ஒரு காரியமாய் நினைக்கவில்லை இயற்கையை. அவர்கள் என்றைக்குமே அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ரொம்ப அது சர்வசாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெய்லி பார்க்குறது தானே, டெய்லி அனுபவிக்கிறது தானே. அப்படி தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் என்ன அழகாக அவர்கள் வர்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, what the psalmists give us far more sensuously and delightedly than anything I have seen in Greek is the very feel of weather seen with real countrymen's eyes, enjoyed almost as a vegetable might be supposed to enjoy it. ஒரு வளர்கிற காய்கறிகள் பல வகைகள் அதெல்லாம் வளருது இல்லையா, அதுக்கு வாய் இருந்ததுன்னா அது அனுபவிக்கிற சுகத்தை எப்படி வர்ணிக்கும்ன்றத இவர்கள் வாயால் வர்ணிக்கிறாங்கன்றார். அந்த காய்கறிகளும் பழங்களும் இதெல்லாம் வளர்ந்து உண்டாகுது இல்லையா, அது அந்த காற்றையும் பனியையும் மழையையும் வெயிலையும் சூரிய ஒளியையும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுது, எப்படியெல்லாம் அதை போஷிக்குது, அதை பேணுது. அது இந்த காரியங்கள், காற்று எவ்வளோ இதமாக இருக்குது, பனி எவ்வளோ அருமையாக இருக்குது இரவில், மழை எவ்வளோ அதுக்கு உதவுகிறது, சூரிய ஒளி எப்படியெல்லாம் அதுக்கு உதவுது. இதையெல்லாம் அந்த காய்கறிகளுக்கும் அந்த பழ வகைகளுக்கும் வாய் இருந்தால் அது சொல்லும், அதுக்கு வாய் கிடையாது. இவர்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் இவர்கள் வர்ணிக்கிறார்கள் அப்படின்றார். குறிப்பாக 9ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனத்தை குறிப்பிடுறார். 9லேருந்து 13 தான் ரொம்ப முக்கியமான பகுதி. 9லேருந்து 13க்கு வர்றதுக்கு தான் முதல் 8 வசனங்கள் அங்கே நடத்துகிறதுக்கு தான் மெயின் எம்பசிஸ். 9லேருந்து 13, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து எல்லாம் கடவுள் பண்ணுறாராம். அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அந்த பயிர் சொல்ல வேண்டியதே இவன் சொல்கிறான்றார். ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேடுகள் பூரிக்குதான், பூரிப்பாக இருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அதுக்கு வாய் இருந்தால் என்ன பாடும், அதுக்கு வாய் இருந்தால் எப்படி கர்த்தரை புகழும், அதுக்கு வாய் இருந்தால் அது கிடைக்கிற சுகத்தை, அது கிடைக்கிற நன்மைகளை எப்படி சொல்லுங்கிறத இந்த சங்கீதக்காரன் தான் வாயால் சொல்லுகிறான் அப்படிங்கிறார். ஸோ ஒரு கவிதையாக இதை பார்த்தா கூட நம்ம அதன் அழகை ரசிக்கலாம்.
என்ன அழகான வர்ணனை, என்ன அழகாக சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி சொல்கிறான், அந்த மேடுகளை பற்றி, வயல்களை பற்றி, ஆடுகள் நிறைந்து, ஆடுங்க என்ஜாய் பண்ணுதான் மேயிறதுக்கு, புல்வெளிகளில் எல்லாம் வந்து கம்பீரித்து பாடுதான், வனாந்திர தாவரங்கள்லாம் கம்பீரித்து பாடுதான். அப்போ ஒரு போயமாக எடுத்துக்கிட்டால் கூட, கவிதையை எடுத்துக்கிட்டால் கூட இதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நான் சொன்னது மாதிரி கவிதைக்கும் மேலானது இது தேவனை குறித்த சத்தியம். இதை இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம். அது என்னென்னா, இது வந்து அறுவடை நேரத்தில் அறுவடையை கொண்டாடுவதற்காக அறுவடையை கொண்டு வந்து அம்பாரங்களில் சேர்க்கும்போது அந்த ஒரு தருணத்தில் அந்த மகிழ்ச்சியில் பாடுகிற பாடல் அப்படிங்கிறாங்க. அது விதைக்கும்போது அழுது கொண்டே விதைப்பாங்களாம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, ஊழணும், விதைக்கணும், எல்லாம் பண்ணணும், ஒன்றும் கிடைக்காது, அடுத்த நாளே வெயிட் பண்ணணும். ஆனால் அறுக்கும்போது கம்பீரத்தோடு அறுப்பாங்களாம், சந்தோஷத்தோடு அறுப்பாங்க, கண்ணீரோடு விதைச்சி ரொம்ப சந்தோஷத்தோடு அறுப்பார்களாம். அப்போ அந்த சந்தோஷத்தின் பாடல் இது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு பாடல்ன்றாங்க. அது கரெக்ட் தான். யூதர்களுக்கு வருஷந்தோறும் இந்த அறுவடை சீசன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி இந்த பொங்கல் நேரம்லாம் கிராமங்களில் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அறுவடை அதனுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ கடினமாக உழைச்சிட்டு அந்த அறுவடை வரும்போது அதை விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுக்கு ரொம்ப பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா கலாச்சாரங்கள்லேயும் அது இருக்குது. பாடல்கள்லாம் வச்சு அதுக்கு ஒரு பண்டிகைலாம் வச்சு கொண்டாடி எல்லாம் பண்ணுவாங்க. யூதர்கள் மத்தியிலையும் அப்படி இருந்தது. அதாவது கூடார பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. 8 நாள் கொண்டாடப்பட்டது. ஒரு சாபத் அன்று ஆரம்பித்து, அதாவது ஓய்வு நாள் என்று ஆரம்பித்து அடுத்த ஓய்வு நாள் வரை 8 நாள் அது கொண்டாடப்பட்டது. அதுதான் ரொம்ப நீண்ட பண்டிகை, 8 நாள் கொண்டாடுற பண்டிகை. 7வது மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்து அதே மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அது தொடருது 8 நாள். இது வந்து அறுவடையெல்லாம் வந்து அறுக்கப்பட்டு கொண்டு சேர்க்கப்பட்டு அது எவ்வளோ ஏராளமாக தாராளமாக தங்களுக்கு வந்திருக்குது, கர்த்தர் எப்படி மழையை வர பண்ணி நிலங்கள்லாம் நல்லா விளைஞ்சுதுங்கிறத கொண்டாடுறதுக்காக அவள் கொண்டாடுறாங்க. அதை அப்போ தங்களுடைய முதற் பலன்களெல்லாம் கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்தி அப்படி கொண்டாடுவாங்களாம். இதில் இன்னொரு காரியமும் அந்த பீரியடில் தான் இது எழுதப்பட்டிருக்குன்றதுக்கு அடையாளமாக இன்னொரு காரியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறுவடை காலத்தில் தான் இது எழுதப்பட்டதுன்னு எப்படி தெரியும் நமக்குன்னா, 3ஆம் வசனம், எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர்னு கடைசி லைனில் வருது இல்லையா, 3ஆவதுல மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா, சில வேதாமத்தில் இங்கிலீஷ் சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, யூ வில் ப்ரொவைட் அட்டோன்மெண்ட் ஃபார் தெம் அப்படின்னு வருது. அட்டோன்மெண்ட்னா பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தினா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டி மேலே மூடி இருக்குது பாருங்கள், அதுதான் மெர்சி சீட்னு சொல்லுவாங்க. கிருபாசனம் அப்படின்னு பேர். அது மூடி இருக்குது, அந்த பெட்டியை மூடி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே 2 பலகைகள் இருக்குது. அந்த 10 கற்பனை எழுதப்பட்ட பலகை இல்லையா, அது இருக்குது. 10 கற்பனை எழுதி ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா, அது இருக்குது. அந்த 10 கற்பனைகள் மனுஷனை குற்றவாளியாக தீர்க்கிறது, குற்றம் சாட்டுகிறது, நீ பாவின்னு. அந்த 10 கற்பனைய வேலையை அதுதான், அதுக்கு தான் கொடுத்தாரு. அதை பாவின்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு. எதுக்கு பலிகளை கொடுத்தாரு, எதுக்கு ரத்தம் சிந்துதலை கொடுத்தாரு? இந்த ரத்தம் வந்து அதனுடைய குற்றஞ்சாட்டுதலை அமைதிப்படுத்துவதற்காக. என்ன சொல்லுது இந்த ரத்தம்? பாவத்துக்கான சம்பளத்தை அவன் பெற்றுட்டான், அதுக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, அதனால் கத்தாத, அதனால் குயட்டாயிரு, அதுக்கான தண்டனை பெற்றாகி விட்டது, ரத்தம் சிந்தப்பட்டாகி விட்டது, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு தேவன் ஒரு நீதியை வச்சிட்டாரு, அது நிறைவேறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இதை அப்படியே செய்து காட்டினாங்க. அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அங்கே கொண்டு போய் அந்த ஆசாரியன் வந்து அது தெளிப்பான், அது மேலே தெளித்து அந்த 10 கற்பனை குற்றஞ்சாட்டுகிறத அமைதிப்படுத்துவான். இதுதான் அந்த அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க, பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி. இப்படி தான் பாவ நிவர்த்தி பண்ணுகிறான். நம்ம ஜனங்கள்லாம் நிம்மதியாக போவாங்க, அப்பா நிவர்த்தி செஞ்சாச்சு, நம்ம பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நிம்மதியில் போவாங்க. அப்போ
அந்த மாதிரி ஒரு தருணத்தில் எழுதப்பட்டதுன்றாங்க. ஏன்னா அந்த பாவ நிவர்த்தி நடக்கிற நாள், அதுவும் வருஷத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்தது. அது என்னைக்கு நடந்தது? இந்த கூடார பண்டிகை, இந்த அறுவடை பண்டிகை என்னைக்கு நடந்தது? 7ஆம் மாதம் 15ஆம் நாள். அது 7ஆம் மாதம் 10ஆம் நாள், இதுக்கு 5 நாள் முன்னாடி. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செலிப்ரேஷன் நடக்குது. அது அப்படியே இந்த இதில் வெளிப்படுது பாருங்கள். தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஏன்னா அப்போ தான் அந்த நிவர்த்தி நடந்திருக்குது, நிவர்த்தியை கொண்டாடி இருக்கிறாங்க. அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டு நன்மையால் திருப்தி ஆகும். அப்போ பாவத்துக்கான நிவர்த்தி செய்யப்பட்ட உடனே மனுஷனை கடவுள் ஏற்றுக்கிறாரு. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் பாக்கியவான், அப்படி தெரிந்து கொள்ளப்படுகிறவன் பாக்கியவான். அவன் தேவனுடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவான். அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் அவனை பார்த்துக்குவார். கர்த்தருடைய பிள்ளை, அவனுக்கு கர்த்தர் பொறுப்பாயிட்டார், அவனை சேர்த்துக்கிட்டாரு. அவனை சேர்த்துட்டாலே அவன் பாக்கியவான். அவன் தூரமாக இருந்தால் அவனை சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. அந்த 3ஆம் வசனம் அதனால் அது அந்த பாவ நிவர்த்தியோடு இணைக்குது. அது அதனால தான் அந்த பீரியடில், அந்த நாட்களில் கொண்டாடப்பட்டது, அந்த நாட்களில் எழுதப்பட்ட பாடல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை 3 விதமாக பிரிக்கலாம். இங்கிலீஷ் பைபிளில் சில நேரத்தில் பேராகிராஃபை பிரிச்சிருப்பாங்க சங்கீதத்தை. அந்த மாதிரி பேராகிராஃப் பிரித்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பொதுவாக நிறைய பைபிளில் அதே மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. 1லேருந்து 4 முதல் பேராகிராஃப், 2வது 5லேருந்து 8, 3வது 9லேருந்து 13 அடுத்த பேராகிராஃப். டபுள் ஸ்பேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வசனங்களுக்கு நடுவில். 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த 3க்கும் டைட்டில் கொடுக்கலாம். நம்ம 1லேருந்து 4 கர்த்தர் எப்படி கிருபையின் தேவன், காட் ஆஃப் கிரேஸ், அதான் 1லேருந்து 4. 5லேருந்து 8 அவர் வல்லமை உள்ள தேவன், இஸ் காட் ஆஃப் பவர், மைட், அவர் வல்லமை உள்ள தேவன். 9லேருந்து 13 தான் லாங்கஸ்ட் செக்ஷன், அதுதான் நீண்ட பகுதி, அதுதான் ரொம்ப முக்கிய பகுதி. அதுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அந்த முதல் 2 பகுதிகள். 9லேருந்து 13 அந்த நீண்ட பகுதி காட் ஆஃப் பிளென்டி, ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன் அவர். அதுக்கு வரப்போகிறோம். அது கொண்டு போகிறதுக்கு தான் இது. எப்படி பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேயே என்ன மாதிரி ஒரு பிக்சர் இங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை கவனிக்கணும். நீங்கள் முதல் 2 வசனத்தை பாருங்கள். தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அதாவது யூதர்கள் அறுவடை பண்டிகையை கொண்டாடுறாங்க. அப்போ வெறும் யூதருக்குன்ற மாதிரி எழுதிட்டு போயிருக்கலாம் அவங்க பேசாமல். இது யூதருடைய பண்டிகை, நாங்கள் கொண்டாடுறோம், கூடார பண்டிகை நாங்கள் கொண்டாடிட்டு போகிறோம், மற்றவனுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அப்படி எழுதலை பாருங்கள். ஒரு நேஷ்னலிஸ்டிக் ஃபர்வரோடு எழுதலை. இதை வெறும் எங்களுக்கு தான் இதாகும் அப்படின்ற எழுதலை. என்ன எழுதியிருக்காங்க? அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவனை குறித்த விசேஷம் என்னன்னா, ஏன் இவர் தான் மெய்யான தேவன் நான் விசுவாசிக்கிறேன்னா, மதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம், ஒரு ஊருக்கு ஒரு தெய்வம், ஒரு நாட்டுக்கு தெய்வம்னு இருக்குது இல்லையா? நம்முடைய தேவன் அப்படி இல்லை. இது விளங்காதவங்க நான் சொல்கிறாங்க, இது வெள்ளைக்கார தெய்வம்னுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இல்லைங்க, இது எல்லாருடைய தெய்வம். இது வெள்ளைக்காரன் தெய்வம் கிடையாது, இந்தியாக்காரன் தெய்வமும் கிடையாது. இங்கே நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இங்கே பலஸ்தீனாவில் நடந்தது இதெல்லாம். இயேசு பிறந்து அங்கே வாழ்ந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வெள்ளைக்காரன் தெய்வம் கிடையாது, இவர் ஒன்றும் வெள்ளைக்காரர் கிடையாது. அதுக்கு நம்ம ஊருக்காரன் ஆகிட முடியாது. இவர் சிலர் எங்கள் ஊர் எங்கள் ஜாதிக்காரங்க அவர்ன்றான். கிடையாது, உங்கள் ஜாதிக்காரன் கிடையாது, எங்கள் ஜாதி. எல்லா ஜாதிக்கும், எல்லா இனத்துக்கும், எல்லா மொழிக்காரர்களுக்கும், எல்லா நிறத்தினருக்கும், எல்லா மக்களுக்கும், மாம்சமான யாவருக்கும். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். எல்லாருக்கும் தேவன். பொதுவாக கடவுள்னாலே அந்த குலத்துக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் மனுஷன் உண்டாக்குன மதத்தில் அதை பார்க்கலாம் நீங்கள். இது மனுஷன் உண்டாக்கலையே. அதனால தான் நம்ம தமிழ் ஆளுங்க, நம்முடைய முன்னோர்கள் ஒரு காரியத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார், ஒன்றே குலம்
எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை கொண்டாடணும். அதை ஒரே குலம் அப்படின்னா ஒரே ஜாதி தான் மனுஷன். எல்லாம் ஆதாம்கிட்டேருந்து தான் வந்தோம். இன்றைக்கி ஒருத்தன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், இன்னொருத்தன் கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், இன்னொருத்தன் நடுவில் ப்ரௌனாக இருக்கலாம், ஒருத்தன் மஞ்சளாக இருக்கலாம், எப்படி எடுத்துகிட்டு போகிறான். ஒரே குலம் அப்படின்னு சொல்லி அதோடு விடாமல் ஒருவனே தேவன் வர சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜனங்க. அதுதான் உண்மை. பல தெய்வங்கள் கிடையாது, ஒரே தேவன். பல ஜனங்கள் கிடையாது, பல ஜாதிகள் கிடையாது, பல பழங்குடி அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே மக்கள். எல்லாம் ஆதாம்லேருந்து தானே வந்தவங்க. அப்படி தான் வேதம் போதிக்கிறது. அப்போ எல்லாருக்கும், அதனால தான் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வெறும் ஆபிரகாமின் பிள்ளைகளில் கடவுள் ஆபிரகாமை வச்சு உலகத்தை ஆரம்பிக்கல. ஆபிரகாமுக்கு முன்னால் ஆதாமை வச்சு ஆரம்பித்தார். கடவுள் வெறும் ஆபிரகாமை ஒண்டி பிள்ளைகளையும் நேசிக்கல. கடவுள் ஆதாமின் வம்சமாய் வந்த மனுக்குலத்தை நேசிக்கிறார். ஆதாமிலேருந்து தான் எல்லா மனிதர்களும் வந்தாங்க, ஆபிரகாமிலேருந்து தான் வந்தாங்க. எல்லா வம்சமும், இஸ்ரேல் இன்க்ளூடட், எல்லாரையும் நேசிக்கிறார் கர்த்தர். இது ஒரு மாபெரும் உண்மை. இது ஒரு பெரிய உண்மை. இதை வேத வசனம் என்ன மாதிரி அற்புதமாக இங்கே சொல்லுதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். சிலர் என்ன பண்ணிடுறாங்க, சிலரை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க பல தெய்வங்கள் இருக்குது, உங்களுக்கு அந்த தெய்வம், எங்களுக்கு இந்த தெய்வம், எல்லா தெய்வமும் ஒன்று தான், எல்லாம் ஒரே வழி தான். போய் நம்ம கடைசியில் கடவுள்கிட்ட போகிறோம். நீங்கள் இப்படி இருந்து ஏறுறீங்க, நாங்கள் அப்படி இருந்து ஏறுறோம், எல்லாம் கடைசியில் போய் சேர்றது அங்கே தான். அதனால் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இது நல்லிணக்கத்தை கொண்டு வரோன்னு. ஆனால் அதில் உண்மை இல்லையே. எல்லாம் ஒரே ஒரே கடவுள் தான், எல்லாம் ஒரே இது தான், எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதுக்கு இத்தனை ரிலிஜன்னு. சிலர் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்கள் கடவுள் தான் சரியான கடவுள்ன்றீங்க. நாங்கள் மட்டும் சொல்லப்பா, எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இத்தனை மதம். ஏன் எல்லோரும் ஆளுக்கு ஒரு மதம் வச்சுருக்கிறாங்க? எல்லோரும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கடவுள் தான் கரெக்டு அப்படின்றாங்க இல்லையா? அப்போ எல்லா கடவுளும் ஒன்று தான், எந்த கடவுள் வழியாகவும் வரலாம் நம்ம அப்படிங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதில் உண்மை இல்லை. யாரோ ஒருத்தர் தான் கடவுளாக இருக்க முடியும். இதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சொல்லுது வேதம். வேதம் பூசி மொழுகிறது கிடையாது. ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுகிறது இல்லை, இதோ நல்லா சவுண்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறது இல்லை. உண்மையை சொல்லுது வேதம். இயேசுவை பாருங்கள், அப்படி தான் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீ கூட பேசுகிறார் இல்லையா? பேசும்போது அவர் சொல்கிறா, நீங்கள் எருசலேமில் தான் ஆராதிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் எந்த மலையில் ஆராதிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, உங்கள் நம்பிக்கைக்கு எங்கள் நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, கவனிங்க. இயேசு உடனே இன்றைக்கி இருக்க ஆளுங்க மாதிரி, அம்மா நீ அங்கே ஆராய்ச்சிக்கோ, நான் இங்கே ஆராய்ச்சிக்கிறேன், எல்லாம் ஒன்று தான், கடைசியில் போய் சேரும்போது நம்ம எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போவோம், அதனால் சண்டை போடாத போ அப்படின்னு சொல்லலை. இயேசு எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள். 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார். ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் ஆகாது, யூதருக்கும் சமார். அவர் சொல்கிறாரு, காம்ப்ரமைஸே கிடையாது பாருங்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன ஒரு கர்வம் பாரியா, இதனால தான் சண்டை வருது, இதுதான் பாரு வம்ப இழுக்குது, கலவரத்தை உண்டாக்குது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. கிடையாதுங்க, நல்ல கவனிங்க, நான் காமிக்கிறேன். அப்படி சொல்லலை. இயேசுகிட்ட கர்வமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அவர் அன்பின் தெய்வம் அவர். ஆனால் உண்மையை பேசணும் இல்லையா? அன்புன்றதுனால பூசி மொழுகக்கூடாது, உண்மையை பேசணும். எல்லாம் ஒன்று தான்மா பரவாயில்ல அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு போயிருந்தாருன்னா பூசி மொழிட்டாருன்னு அர்த்தம், உண்மையை பேசலைன்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். உண்மையை சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு தெரியாத தொழுது கொள்ளுங்க, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், எங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்றார். ஏன்? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த ரட்சிப்பை முதல் எந்த ஜனத்துக்கு கடவுள் வெளிப்படுத்தினார்? இந்த யூத ஜனங்களுக்கு தான் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தான் மேசியாவை குறித்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ன்ற ஒரு ஜனங்களை வச்சு அவங்க மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ எங்கள் மூலமாக தான் இந்த கடவுளை குறித்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவே இந்த உலகத்துக்கு வந்திருக்குப்பா. அதனால் நீ தெரியாத தொழுதுகிட்டு இருக்கிற, நாங்கள் எதை அறிந்திருக்கிறோமோ அதை
தொழுது கொள்ளுறோன்றார். காம்ப்ரமைஸே பண்ணல பாருங்கள் அவர், பூசி முழுகல. அதுதான் கரெக்டு. அவர் எப்படி டீல் பண்ணார் அந்த பெண்ணோட? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போ, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வம்பிழுத்தாரா? கிடையாது. அந்த கர்வத்தில் பேசலை. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அறியாத தொழுது கொள்கிறீங்க, நாங்கள் அறிஞ்சு செய்கிறோம். எங்கள் மூலமாக தான் இந்த கடவுளை குறித்த அறிவே இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்குது, கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கடைசியில் வசப்படுத்துகிறார். அந்த பெண் இவரை நம்புகிறார். கடைசியில் அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இவரை நம்பிட்டு ஊரெல்லாம் போய் சொல்கிறா, நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன் இன்றைக்கி, என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டார் அவர். ஏன்னா எத்தனை புருஷன் இருந்தால் என்ன கதையெல்லாம் சொல்லிட்டார் அவர். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு தேவ மனுஷன். போய் ஊரில் சொல்கிறோம், ஐயோ நான் இன்றைக்கி பார்த்துட்டேன் ஒருத்தரை, இந்த மாதிரிலாம் சொன்னார்னு ஊரே வந்துருச்சு. ஊரே அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்குது. அவங்கெல்லாம் சமாரியர்கள், யூதர்களுக்கு ஆகாதவர்கள். யூதர்கள் அவர்களை மட்டமாக நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களெல்லாம் வின் பண்ணுறாரு. இந்த ஸ்திரீக்காக தான் அந்த கணத்தண்டியிலே நின்னார், இந்த பெண்ணிட்ட பேசுகிறதுக்காக தான். அவருக்கு தெரியும் இந்த பெண்ணிட்ட பேசி இவ்வளோ சரி பண்ணால் ஊரே திரட்டி கொண்டாடுவான்னு தெரியும். பேசுகிறாரு. அப்போ பாருங்கள், இன்னும் சில இடங்களில் வருது பாருங்கள். 5ஆம் வசனத்தில் பாருங்கள், பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. கவனிச்சிங்களா? பூமியின் கடையாந்தரங்களும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள், கடல் கடந்து இருக்கிறவங்கெல்லாம், எங்கெங்கேயோ தூரதூரமாக இருக்கவங்கெல்லாம், எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்போ எல்லாருக்கும் கடவுள் இவர். 8ஆம் வசனம் பாருங்கள், கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும், பூமியின் எல்லையில் எங்கேயோ மூலையில் குடியிருக்கிறவங்க, நம்ம ஊரை தாண்டி ரொம்ப தூரம் கடல் கடந்து போய் எங்கேயோ மூலையில் குடியிருக்கிறவர்களும் உடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். அப்போ இந்த தேவன் எல்லாருடைய தேவன், எல்லாரும் இவர் இடத்துல வரணும். மாம்சமான யாவருக்கும் இவர் தேவனாய் இருக்கிறார். இது பல இடங்களில் வருது. 66ஆம் சங்கீதத்தில் வருது. நான் வாசிக்க போகிறதுல வேணால் நோட் பண்ணிங்க. 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 66. 67 2லேருந்து 5 வரைக்கும் திரும்ப திரும்ப வருது, இவர் எல்லா ஜனங்களுடைய தேவன். 68 32 அதுலேயும் வருது. இந்த இடங்கள்லாம் அது வருது. எல்லா ஜனங்களுக்கும் இவர் தான் தேவன். கடல் கடந்து போய் அங்கே யாரோ ஜனங்க, நம்ம மொழியும் வழங்கல, ஒன்றும் வழங்கல, அவங்க நம்ம தேவன். நம்ம தேவன் தான் அவர்களுடைய தேவனும். அப்போ எப்படி வெறும் ஆபிரகாமின் பிள்ளைகளில் எல்லாருக்கும் தேவன் இவர், எப்படி இவங்கெல்லாம் காண்டவர்கிட்ட வர முடியும்? எப்படி இவங்களுடைய ஜபம் இந்த ஜீவன் உள்ள தேவனால் கேட்கப்பட முடியும்? அதுக்கு ஒரே பதில் என்னன்னா 65:3, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். இல்லைன்னா மனுஷன் வர முடியாது. ஏன்னா ஏசாயா 59 1 2 ஆகிய வசனங்கள் திட்டவட்டமாக சொல்லுது ஏன் மனுஷன் ஆண்டவர்கிட்ட வர முடியாதுன்றதை கரெக்டாக சொல்லுது பாருங்கள். 59 1 2, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்கள் கடவுள்கிட்ட உங்களை பிரிச்சிருச்சுன்றார். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அது என்ன சொல்கிறாரு? மனுஷனே நீ கடவுள்கிட்ட வர முடியாது, ஏன்னா உன் பாவம் கடவுள்கிட்ட ஒன்று பிரிச்சிருது. அவர் உன் ஜபத்தை கேட்காதபடிக்கு அவருடைய முகத்தை உனக்கு மறைச்சிருது. ஏன்னா நீ பாவி, அவர் பரிசுத்தர். அதனால் உனக்கும் கடவுளுக்கும் எதுவுமே கிடையாது, டச்சே கிடையாது, அப்படி ஆயிடுச்சு, டிஸ்கனெக்டட். ஆனால் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகினதல்ல. பாவம் பிரிச்சிருச்சு, ஆனால் அவர் இப்படியே பிரிஞ்சு கிடக்கட்டும், அவன் நாசமாக போட்டுன்னு விடலை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு, ஜபத்தை கேட்க முடியலன்றார் இல்லையா, ஆனால் கேட்கக்கூடாதபடிக்கு அவருக்கு செவி மந்தமாகவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பாவம் உன்னை கடவுள்கிட்டேருந்து பிரிச்சிருச்சு, உன் ஜபத்தை அவர் கேட்க முடியல. இப்போது நீ எங்கேயோ இருக்கிற, அவர் எங்கேயோ இருக்காரு, கிட்டே வர முடியல உன்னால். உன்னுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு உனக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிடுச்சு, அதனால் ஜபம்லாம் கேட்கப்பட முடியாது. ஆனால் அவருடைய கை குறுகி போகல, அவருடைய காது கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. அவர் கேட்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். சொல்கிறாரு, பாவியே உன்னுடைய ஜபத்தை நான் கேட்க விரும்புகிறேன், அக்கிரமக்காரனே உன்னை என்னிடத்துல கொண்டு வர நான் விரும்புகிறேன்.
உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போல, உன் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாய் போல, உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன், உன்னை என்னிடத்துல கொண்டு வர விரும்புகிறேன், உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன், உன் ஜெபத்தை கேட்க விரும்புகிறேன்றார். என்ன மாதிரி வார்த்தைகள்! எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்ல தேவன்? அந்த எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன்னு 65:3 வருது இல்லையா சங்கீதத்தில்? மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். அந்த நிவர்த்தியாக்குகிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் சில டிரான்ஸ்லேஷனில் வாசித்தீங்கன்னா யூ வில் ப்ரொவைட் அட்டோன்மெண்ட் ஃபார் தெம்னு வரும். அந்த அட்டோன்மெண்ட்ன்ற வார்த்தை வரும். அட்டோன்மெண்ட்னா பாவ நிவர்த்தி. அதான் சொன்னேன், ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறது இல்லையா, குற்றம் சாட்டுகிற அந்த சத்தத்தை சைலன்ஸ் பண்ணுறது, எல்லாம் அதை யார் செய்கிறாவான் கவனிங்க. இது ஒன்று. இன்னொரு காரியம், இது மனுஷனுடைய மதம் அல்ல, இது மெய்யான ஜீவனுள்ள தேவனை குறித்த சத்தியன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப். முதல் ப்ரூஃப் என்ன? எல்லாருக்கும் ஒரே தெய்வம், அவர் தான் தெய்வமாக இருக்க முடியும். ஒரு குலத்துக்கும் ஒரு தெய்வமாக இருந்தால் அதே காட்டி கொடுத்துருது, இதில் உண்மை இருக்க முடியாதுங்கிறத. எல்லாருக்கும் ஒரே தெய்வம்னு சொல்லும்போது அது பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி தான் இருக்கணும். கடவுளாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும். எல்லாத்தையும் படைத்தவராக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே தெய்வமாக அவர் இருக்கணும். எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் அவர் ஒரே தெய்வனாக இருக்கணும். ரெண்டாவது ப்ரூஃப் என்னென்னா, இந்த ப்ரூஃபு மதங்கள்லாம் பொதுவாக நீ பாவி, நீ ஏதாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணு, உன் பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ ஏதாவது பண்ணுன்னுவாங்க. கிறிஸ்தவம் மட்டும்தான் சொல்லுது, அந்த நிவர்த்தி பண்ணுற வேலை என்னதில்லை, அவர் செய்கிறார். எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, யூ வில் ப்ரொவைட் அட்டோன்மெண்ட் ஃபார் தெம். யூ வில் ப்ரொவைட், எல்லாம் சொல்லுங்க, காட் வில் ப்ரொவைட். அதான் ஆபிரகாம் சொன்னான் ஈசாக்கு கிட்ட, ஆடு எங்கன்னு கேட்குறாம, எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிட போகிறேன்னீங்களே, ஆடு எங்கன்றான். கர்த்தர் பார்த்து கொள்வார். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார். இயேசு என்கிற தேவாட்டுக்குட்டியை நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கிறிஸ்தவம் போதிக்கிறது, உன்னுடைய பாவத்துக்கான நிவர்த்தி நீ பண்ண முடியாது, தெரியாது உனக்கு, நீ பண்ண முடியாது, அவர் பண்ணி விட்டார். அந்த ஒரு வழி தான் வழி, வேற வழியே கிடையாது. மீதி எல்லாம் மனுஷர்கள் ஏற்படுத்துகிற வழி, மனுஷர்கள் சொல்லுகிற காரியங்கள். இது கடவுள் ஏற்படுத்தின வழி. எது? அவரே தன்னுடைய குமாரனை பூலோகத்தில் அனுப்பிச்சு, மாம்ச ரூபத்தில் அனுப்பிச்சு, பாவமற்றவராக அனுப்பிச்சு, அவர் சிலுவையில் மரித்து நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறாரு. அப்படிங்கிற அந்த பாவ நிவர்த்தி அவர் ஏற்படுத்தின ஒன்று. அந்த சொல்யூஷனே எந்த மனுஷனும் நினச்சி பார்க்காத ஒரு சொல்யூஷன். இந்த தீர்வே, நிவர்த்தியே எந்த மனுஷனும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு தீர்வு. அதைத்தான் எல்லா பலிகளும் பிரதிபலித்தன. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து பலிகள்லாம் என்ன, பல்வேறு மதங்களில் கூட பலிகள் இருந்தது. எல்லாம் எதை பிரதிபலிக்குது? இந்த இயேசு நமக்காக பலியாவார். நமக்காக ஒரு பலியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கார், நம்முடைய பாவங்களை போக்குகிற பலி. அப்போ எல்லாருக்கும் அவர் தான் தேவன், ஜீவனுள்ள மெய்யான தேவன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இவர் ஒருத்தர் தான் தெய்வம். அது மட்டும் இல்லை, இவர் ஏன் தெய்வம்னா, இவர் தான் நம்முடைய பாவத்துக்கு நிவர்த்தி ஏற்படுத்துகிறார். நம்ம நிவர்த்தி ஏற்படுத்தினா அது நடக்காது. இல்லை நான் இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், இத்தனை பேருக்கு அண்டாங்குண்டா கொடுத்துட்றேன், வேட்டி சட்டை கொடுத்துட்றேன்னாக்கும் என்னை ஏற்றுக்க வரேன், முடியாது. அவர் சொல்கிறார், இல்லை நான் உனக்கு ஒரு வழியை வச்சுருக்கும்போது அது வேணாம், நீ ஒரு வழியில் வர்றேன்னா அப்படி. அவர் கடவுள், அவர் சொல்கிறதான் நான் செய்யணும். அவர் சொல்கிறார் என் வழி தான் கரெக்ட். அதனால தான் இயேசு வரும்போது சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். எப்படி வழின்னு கேட்குறாங்க எல்லாரும். இயேசு வழி. ஏன் அவர் வழி? ஏன்னா அவர் தான் பலி, அவர் தான் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலி. இதனால தான் பாருங்கள், நான் வாசித்தேன் இல்லையா, பூமியின் கடையார்ந்தங்களில், தூரங்களில், சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற தேவன். 5ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, இவங்க எங்கேயோ கடல் கடந்து இருக்கவங்களுக்கெல்லாம் இவர் தான் தேவன். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இந்த பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊராக போகிறாங்க, கடல் கடந்து போகிறாங்க, மிஷினரிகளாக போகிறாங்க, பல கஷ்டங்களை சமாளித்து, கடலில் கடக்கக்கூடாத காலத்தில் கடல்களில் கடந்து, அன்றைக்கு இருந்த அந்த பழைய கப்பல்களில் கடந்து கஷ்டப்பட்டு வந்து நமக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க.
உலகம் முழுக்க போய் போகக்கூடாத மூல முடுக்குகள்லாம் போய் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கை, மாம்சமான யாவரும் இவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் சங்கீதத்தில் இருக்குது. எல்லாருக்கும் இவர் தான் தேவன். இதில் என்ன அற்புதம்னா, இன்னைக்கு நிவர்த்தி உண்டாக்கிட்டாரு. இதை சொல்கிறதுக்கு தான் மிஷினரிஸ் எல்லாம் வராங்க, இது சொல்கிறதுக்கு தான் ஊழியர்லாம் எல்லாம் போகிறாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. ஊர் உலகத்துலலாம் போய் இவங்க அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிவர்த்தியை உண்டு பண்ணியிருக்காரு கடவுள். அந்த நிவர்த்தி இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கு. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அறிவிக்கிறோம். அப்படி அறிவித்து தான் என்னுடைய முன்னோர்கள்லாம் ஏற்றுங்க. ஐயோ, ஒரு மூலையில் கிடந்தாங்க. ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு அவங்களுக்கு, இயேசு உடைய பாவ நிவர்த்தி அவர் தான், அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு. அப்படி தான் ஏற்றுக்கொண்டாங்க. இங்கே வேதம் சொல்லுது 4ஆம் வசனத்தில், நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்கள், நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன். நான் தினந்தோறும் கர்த்தருக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் 1 கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்னை ஏன் சேர்த்துக்கணும்? உங்களை ஏன் சேர்த்துக்கணும்? எத்தனையோ பேர் ஆண்டவரையே அறியாமல் இருக்கும்போது, நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோமே, எங்கேயோ கேள்விப்பட்டு எப்படியோ வந்து உள்ளே வந்து போந்துட்டோமே, கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோமே, அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோமே, எப்படியோ அது நடந்துருச்சே. எனக்கு அதை எண்ணி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயோ கடந்திருப்பேன், எங்கேயோ மூலையில். இந்த இயேசு அறிந்து கொண்டது தான் வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம். எவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொள்கிறாரோ அவன் பாக்கியவான். எத்தனை பேர் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? இது தினந்தோறும் நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு காரியம். அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாக்கியவான்னா என்ன? அவருடைய மேஜையில் உட்காந்து சாப்பிட்றவங்க நாங்கள், அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள். அவருடைய எல்லா நன்மையும் நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலேயும் அவருடைய எல்லா நன்மையினாலும் தினந்தோறும் நம்மை திருப்தி ஆக்குகிறார். என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி கர்த்தரை துதிக்க சொல்ல போகிறோம். உங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்த, உங்களுடைய ரட்சிப்பை எண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரட்சிக்கப்படலாம் எங்கே இருந்திருப்பீங்க? நீங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளலாம் எங்கே இருந்திருப்பீங்க? கர்த்தருடைய கிருபை. ஒரே தேவன், மனுக்குலத்துக்கே ஒரு தேவன். அவரை குறித்து அறியாமலே போயிட்டுருப்போம். நம்மளை தேடி வந்து எங்கேயோ சுவிசேஷம் வந்து சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. கர்த்தர் அந்த செய்தியை நம்மளை தேடி அனுப்பிச்சிட்டார். எப்படியோ கேட்டுட்டோம், கேட்டு நம்ம தெரிந்து கொண்டோம். நாம் தெரிந்து கொண்டோன்றது இல்லை, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை தேடி வந்தார். அவர் யாரை சேர்த்து கொண்டு தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ரட்சிப்பின் மேன்மை என்று எண்ணி பார்க்குறோம் கர்த்தாவே. ஓ, தூர தேசத்தில் எங்கேயோ மூலையில் கிடக்கிற நாங்கள், ஒன்றுமறியாதிருந்த நாங்கள், உண்மை அறியாதிருந்த குடும்பங்கள்லேருந்து, முன்னோர்களிடத்திலிருந்து வந்த நாங்கள், இன்றைக்கு உம்மை பிரசங்கிக்கிற அளவுக்கு கர்த்தாவே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டபடி உமக்கு ஸ்தோத்திரம். தூரமாக இருந்த எங்களை, பாவிகளாக இருந்த எங்களை, தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை தேடி வந்து எங்களை ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை எங்களுக்கு காண்பித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான பேர் அறிந்திராத ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்து கொள்ளும்படியாக, இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக நல்ல புத்தியை தந்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உம்மண்டையில் எங்களை கொண்டு வந்து எங்களை சேர்த்து கொண்டபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஓ, ஆகவே நாங்களும் இந்த சுவிசேஷத்தை மூல முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து செல்ல, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க, வழி, சத்தியம், ஜீவனாய் இயேசு இருக்கிறார் என்பதை அறிவிக்க, ஜனங்களுக்கு சொல்ல, அநேகருக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி, எல்லா
காரியங்களையும் பயன்படுத்தி, எல்லா உபகரணங்களையும் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை அறிவிக்க இந்த பூமியில் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த சபையையும் எடுத்து நீர் அதுக்காக பயன்படுத்துவீராக கர்த்தாவே. ஏனென்றால் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்கள், தூரமான சமுத்திரங்கள் உள்ள எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கடலையும் கடந்து, தூரத்தை கடந்து கர்த்தாவே மூல முடுக்குகளுக்கெல்லாம் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களுக்கு கொடுப்பீராக. அந்த வாஞ்சை எங்கள் உள்ளத்தில் பற்றி எரியட்டும் கர்த்தாவே. ஓ உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாய், உம்மை தெரிவிக்கிறவர்களாய், இந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் எங்களையும் இந்த சபையை நீர் வைப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மக்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாம்சமான யாவருக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படட்டும். மாம்சமான யாவருக்கும் இந்த நற்செய்தி போய் கிடைக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே வேலை செய்ய எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தருவீராக. திறந்த வாசலை தருவீராக. ஓ உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் எங்களை பலத்தினால் இடைகட்டுவீராக. இந்த வேலையை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. இப்படிப்பட்ட தரிசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. இது எங்கள் ஜபமாக இருக்கட்டும், இது எங்கள் வாஞ்சையாக இருக்கட்டும், இது எங்கள் தாகமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாம் வந்துட்டோம். இன்னும் நிறைய பேருக்கு நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு பெரிய பாக்கியம். யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ சேர்த்து கொள்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்களாம். என்ன வார்த்தைகள் பாருங்கள். நம்மளை ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டார். நாம் அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகிறவர்கள். அதை பற்றி ரொம்ப விவரமாக பேச போகிறோம் அடுத்த வாரம். அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகிறவர்கள். அப்படி வீட்டு நன்மைனா ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலும் தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள் நமக்கு உண்டாகிறது. மீட்கிறது எதுக்காக? நம்மளை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. மீட்கிறது எதுக்காக? நம்மளை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக, நம்ம எம்பவர் பண்ணும்படியாக, நம்மளை பயன்படுத்தும்படியாக தான் நம்ம மீட்கிறார். ஆமேன். சரி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அதில் பார்த்திங்கன்னா இவர் கிருபையின் தேவன் மட்டும் இல்லை, இவர் இரக்கம் உள்ள தேவன். ரொம்ப கிரேஷியஸாக இருந்தால் போதாது, இவர் வல்லமை உள்ளவராகவும் இருக்கணும். ரொம்ப நல்லவர்னுவாங்க சிலர். ஆனால் வல்லவராக இல்லைன்னா நல்லவர் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நல்லவராக பிரயோஜனமே இல்லை. சிலர் ரொம்ப வல்லவராக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இருக்காது, அவனுக்கு நன்மை செய்கிற புத்தியே இருக்காது. அதுவும் பிரயோஜனம் இல்லை. வல்லவராகவும் இருக்கணும், நல்லவராகவும் இருக்கணும், இரக்கத்தின் தேவனாகவும் இருக்கணும், வல்லமையின் தேவனாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன்னு பார்த்தோம். நம்முடைய தேவன் அற்புதமான சர்வ வல்லவராகிய தேவனாக இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்தது இன்னொரு தேசத்தில். அங்கே இப்போ கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து பெரிய நாசம் மோசம் அங்கே நடக்குது பாருங்கள். அதில் ஒரு ஆள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து அங்கே நிறைய ஜனங்க சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருத்தரையே விடுவிக்கிறான் அந்த ஆள் போய். ரொம்ப ஒரு பெரிய ஹீரோ அந்த ஆள். எத்தனை பேர் விடுவிச்சுட்டு ஒரு மனுஷன் அவன் விடுவிக்க கூடாமல் போயிடுச்சு. போய் நல்லா வகையாக மாட்டிக்கிட்டான். அவன் கதறான், என்னை விடுவீங்க விடுவீங்கன்னு கதறான். இவனால் விடுவிக்க முடியாமல் போயிடுச்சு. அவன் அப்படியே செத்து போனான் பாருங்கள். டிவிக்காரங்க போய் கேட்குறாங்க, அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். ஐயோ, என் கண்ணு முன்னாலே செத்துட்டானே அவன். அவனை விடுவிக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணியிருப்பேன், முடியலையே என்னால் முடியல, அவனை விடுவிக்க முடியல. விடுவிக்க விரும்பினேன், எத்தனை பேர் விடுவிச்சிட்டேன். ஆனால் அவனை ஒன்றை விடுவிக்காமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பேரை விடுவிச்சும் அவனை விடுவிக்காமல் என் கண்ணு முன்னாலேயே சாக விட்டனே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிறத நான் பார்த்தேன். ஆனால் கர்த்தர் விடுவிக்க முடியாதவர் அல்ல. நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கி விடுவிக்கிறவர் அவர். எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட உழையான சேறு, எப்பேற்பட்ட
பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் விடுவிக்க வல்லவர். சர்வ வல்லமை உள்ள கடவுள்கிட்ட வந்திருக்கீங்க நீங்கள். இவர் சர்வ வல்லமை உள்ளவர். இவர்கிட்ட வல்லமை குறைச்சலே கிடையாது. எங்கே பார்க்கலாம் அவருடைய வல்லமையை? இப்போ வந்து ஸ்பேஸ் ஏஜில் இருக்கோம். நம்ம ஸ்பேஸ் ஏஜ்னால் விண்வெளி ஆராய்ச்சி அது இதுன்னு போயிட்டோம். அதனால் ரொம்ப அதிகமாக கடவுளுடைய வல்லமையை பார்க்குறதுக்கு இப்போ வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஸ்பேஸில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்குறோம். சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் பல கிரகங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் முயற்சி நடக்குது. இன்னும் போக போக ரொம்ப அறிவு வந்துடும் நம்ம கடவுள் எவ்வளவு அற்புதமானவர்ன்றது. ஆனால் இந்த ஸ்பேஸ் ஏஜெல்லாம் வர்றதுக்கு முன்னால் கடவுளை எப்படி தெரியுமா பார்த்தாங்க ஜனங்க? மலைகளை பார்க்கும்போது, சமுத்திரத்தை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையின் மகிமையை ஜனங்கள் பார்த்தாங்க. அதுதான் இருக்குது அவங்களுக்கு. வேறு சயின்டிஃபிக் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. பெரிய விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது. அப்போ இந்த கண்டுபிடிப்புகள்லாம் கிடையாது. வெறும் மலையை பார்த்தாங்க. டே அப்பா என்ன தேவன் அப்படின்னாங்க. கடலை பார்த்தாங்க, அதனுடைய சீற்றத்தை பார்த்தாங்க, அதனுடைய கொந்தளிப்பை பார்த்தாங்க. எப்படி அச்சுறுத்துதுன்னு பார்க்குறாங்க. கடவுள் வந்து ஒரு வார்த்தையில் அதை அதட்டுகிறார். இயேசு அது அமைதலாகிறது. அதை பார்த்துட்டு எப்பேற்பட்ட வல்லமை உள்ள கடவுள் இவர் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக. 6ஆம் வசனம் பாருங்கள். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. மவுண்டன்ஸை எப்படி ஸ்தாபிச்சாராம் அவர்? வல்லமையை இடைக்கட்டி கொண்டு, பலத்தினால் தன்னை இடைக்கட்டி கொண்டு அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதியாக்குகிறாராம், உறுதிப்படுத்தினாராம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாராம். இமயமலையை போய் பாருங்கள், என்ன ஒரு இம்போசிங் மலைன்னு. நான் அற்புதமான மலைகளை பார்த்துருக்கிறேன் பல இடங்களில், பல தேசங்களில் கூட. பயங்கரமான மலைகள் பார்த்திங்கன்னா பனி படர்ந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். மைல் கணக்கில் பார்க்க இருக்கும். சில நாடுகள்லாம் அதில் ட்ரெயினில் வச்சு கொண்டு போகிறாங்க. அது வழியாக பயணித்து பார்க்கலாம். அற்புதமான காட்சி, ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. கடவுளுடைய படைப்பு இது. எப்படி வந்தது? இது தானாக வந்துடல. கடவுள் வல்லமையை இடை கட்டி கொண்டு அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தினார். மலைகளை பார்க்கும்போது நம்ம கடவுள் ஞாபகம் வரணும். கடவுள் எப்பேற்பட்டபடி எவ்வளோ பெரியவர் என்கிறது நமக்கு நினைவுக்கு வரணும். அப்புறம் பாருங்கள், சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறார் பாருங்க. இங்கே 3 காரியங்களை சொல்கிறாரு. இங்கே ஒன்று மவுண்டனை பாருன்றார், மலையை பாரு, கடவுள் எவ்வளோ வல்லமை உள்ளன்னு தெரியுது. இன்னொன்று கடலை பாரு, அதனுடைய மும்முரத்தை பாரு, அது அலையின் இறைச்சலை பாரு. நம்ம மெரினா பீச்சில் ஒரு தடவை பெரிய கடல் கொந்தளிப்பு, சைக்ளோன் வரப்போகுது. நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரே மழை. பீச்சுக்கே போயிட்டேன் அதை பார்க்குறதுக்கு, கடல் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு போய் நின்று பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பயமாயிடுச்சு அங்கே நிற்கிறதுக்கு. கொந்தளிக்குது கடல் அப்படியே. அதனுடைய இறைச்சல் சத்தம் வந்து எத்தனை தடவை பீச்சுக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி இல்லையே. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. என்ன ஆகுமோன்னு தெரியல, அந்த மாதிரி அடிக்குது. காற்றும் புயலும் அந்த கடலுடைய கொந்தளிப்பும் அதனுடைய அலைகளும் அதனுடைய சத்தமும் பார்த்திங்கன்னா நெருங்கக்கூடாதுன்ற மாதிரி ஆகிடுது. இதுக்கிட்ட விளையாடவே முடியாது. கடல்கிட்ட யாரும் விளையாட முடியாதுங்க. சும்மா தண்ணி நினச்சிக்கிட்டு போய் இறங்கிட முடியாது. ஆளை விழுங்கிடும். அது அப்பேற்பட்ட டேஞ்சரானது. சமுத்திரங்கள் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 3வது என்ன சொல்கிறாரு? மலை, கடல், சமுத்திரம், அப்புறம் ஜனங்கள். அந்த காலத்தில் இந்த சமுத்திரத்தின் இறைச்சல் அதனுடைய கொந்தளிப்பை பார்க்கும்போது ஜனங்களுக்கு வந்து இப்படி தான் மனுஷனும் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாங்களாம். ஏன்னா ஜாதிகள் ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறார்கள். அந்த மாதிரி சொல்லியிருக்கு இல்லையா, பழைய ஏற்பாட்டிலலாம் அது வருது. கொந்தளிக்கிறார்கள். ஒரு ட்ரைப் இன்னொரு ட்ரைபு விரோதமாக கொந்தளிக்குது. ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு விரோதமாக கொந்தளிக்குது. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விரோதமாக கொந்தளிக்கிறது. ஒரு மொழிக்காரர்கள் இன்னொரு மொழிக்காரர்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக கொந்தளிக்குது. ஒருத்தர் கொன்று குவித்து கொள்ளுகிறார்கள். பயங்கரமாக கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு மாதிரி இது. அது எவ்வளோ டேஞ்சரோ அதை காட்டிலும் ரொம்ப டேஞ்சர் இது. கடலை எவரும் அமர வைக்க முடியாது, அமைதியாக்க முடியாது. அதே போல தான் ஜனங்கள் மத்தியில் ஏற்படுற கொந்தளிப்பை அமைதியாக்க முடியாது.
இன்றைக்கி சமாதானம் சமாதானம்னு கேட்குறாங்க ஜனங்க. சமாதானம் வரணும், பீஸ், ப்ளீஸ் பிரிங் பீஸ்ன்றாங்க. தயவுசெய்து சமாதானத்தை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, உங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணி சமாதானத்தை கொண்டு வாங்க. மிலிட்ரியெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வாங்க, அதை யூஸ் பண்ணி கொண்டு வாங்க, இதை யூஸ் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வர முடியல. வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கடவுளை நோக்கி பாருங்கள். கடவுள் தான் சமாதானத்தை கொண்டு வருகிறவர். அதனால தான் இயேசு வந்து பூமியில் பிறக்கும்போது சொன்னது, பூமியிலே சமாதானம். அவர் ஒருத்தர் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். பூமி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க, ஜனங்க இப்படி தான் கொந்தளிப்பாங்க. பாவம் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுகிறது, கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இதுக்கெல்லாம் பதில் யார்? தீர்வு என்ன? இயேசு சொல்கிறார், நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு தேசங்களில் இந்த மாதிரி நடக்குது. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. கொந்தளிப்பு, ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. கடல் கொந்தளிப்பில் மாட்டிக்கல, நம்ம கடலை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஆனால் ஜனங்க கொந்தளிப்பு நடக்குது, உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் நடக்குது. கர்த்தர் அமைதியை கொண்டு வரணும், கர்த்தரை ஜனங்கள் நோக்கி பார்க்கணும். இந்த கொந்தளிப்பின் மத்தியில் இந்த கொந்தளிப்புகள் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் பக்கம் திரும்ப வைக்கணும். அவளுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கணும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவும் என்று ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக வேண்டும். ஜெபிப்போம் நாம் எல்லாரும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொந்தளிப்பில் சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடலின் கொந்தளிப்பை காட்டிலும் பயங்கரமான கொந்தளிப்பு ஜனங்களுடைய உள்ளங்களில் உண்டாக இருக்கிறது. கர்த்தாவே, பகை, விரோதம், கசப்பு, தீமை உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. ஓ, ஜனங்கள் ஒருவரை ஒருவர் இரையாக்கி கொள்ளுகிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில், நாடுகளில், இன மக்கள் மத்தியில் நடக்கிறது. எந்த மனுஷனும் சமாதானத்தை கொண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறது. கர்த்தாவே, சமாதானத்தை கொண்டு வருவீராக. சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர் மட்டுமல்ல, எங்கள் பாவங்களை நிவர்த்தி பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நீர் வல்லமையுள்ளவர். வல்லமையுள்ள தேவனே, இந்த காரியங்களை செய்கிறவர்கள், இந்த மாதிரி காரியங்களில் சிக்கி இருக்கிறவர்கள், இந்த காரியங்களுக்கு தங்கள் உள்ளத்தை விற்றிருக்கிறவர்கள் மீட்கப்படட்டும். கர்த்தாவே, விடுவிக்கப்படட்டும். இப்படிப்பட்ட உணர்வுகள் நீங்கட்டும். ஒரு பெரிய சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகை, விரோதம் என்கிற சங்கிலிகள் முறிக்கப்படட்டும். கர்த்தாவே, தேவ சமாதானம் நிலவட்டும். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சமாதானம் நிலவட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரை அழித்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சம்பவங்கள் இயேசுவின் நாமத்திலே நிற்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். கர்த்தாவே, அமைதி உண்டாகட்டும், வளம் உண்டாகட்டும். ஓ, தேசத்தில் சேமம் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தாவே, செய்வீராக, ஜனங்களை மீட்டு கொள்வீராக. அநேகர் இதன் மூலமாக உம்மண்டையில் திரும்ப கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ள, உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ள, உம்முடைய தயவை பெற உம்மிடத்திலே திரும்ப அநேகருக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஏராளமான மக்கள் ஜீவனுள்ள தேவனை நாடுகிற ஒரு காலமாக இது இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வருவீராக. பல்வேறு சமுதாயங்களில், பல்வேறு நாடுகளில், பல்வேறு இனங்கள் மத்தியில் நடக்கிற இந்த காரியங்கள் அற்று போகட்டும். கர்த்தாவே, ஓ பூமியில் சமாதானத்தை கொண்டு வர வந்தவரே, ஓ சமாதானத்தை கொண்டு வருவீராக, சமாதானத்தை கொண்டு வருவீராக, அமைதியை கொண்டு வருவீராக. நாங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. அதற்காகவே ராஜாக்களுக்காகவும் ஆளுகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்லி இருக்கிறதே. ஓ, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகட்டும். கர்த்தாவே, சமாதானமாக நாங்கள் வாழுகிற சூழ்நிலை உருவாகட்டும். இந்த கொந்தளிப்புகள்லாம் நீங்கி சமாதானம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன்
கிருபை உள்ளவர். இஸ் த காட் ஆஃப் கிரேஸ், இஸ் த காட் ஆஃப் பவர். அடுத்த வாரம் இஸ் த காட் ஆஃப் பிளென்டி சொல்ல போகிறோம். அந்த விஷயத்துலையும் நம்முடைய கிரேஸையும் பவரையும் காட்டுறார். நம்முடைய குறைகளை எல்லாம் போக்குகிறதுலேயும் அவருடைய கிருபையை பார்க்கலாம், அவருடைய பவரையும் நீங்கள் பார்க்கலாம். தயவுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா குறையும் போக்க முடியும், எல்லா குறைவையும் நிறைவாக்க முடியும், வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாற்ற முடியும். அப்பேற்பட்ட நல்ல தேவன் அவர். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, உம்மை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்தபடி கர்த்தாவே, தேவ சமாதானம் இந்த பூமியில் நிலவட்டும் கர்த்தாவே. நாங்கள் நிம்மதியாக உடைய பிள்ளைகள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தயவை நாடுகிறோம். எல்லாரும் உடைய தயவை நாட மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வர கிருபை செய்வீராக. உடைய அற்புதமான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே, வழியை காண்பித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க எங்களை ஏவுவீராக. ஜெபிக்கிறவர்களாக, தேசத்துக்காக, தேசங்களுக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை எங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஜெபிக்கிறவர்களாக, அது நிறைவேறுவதை காண்கிறவர்களாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபம் ஏராளமான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.